யாரையுமே பழி வாங்கணும் எண்ணம் வச்சுக்காதீங்க. அது வேண்டாம், அது தவறு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளை ஒருத்தர் பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் திருப்பி அவங்க மேலே நம்ம பழியை வாங்கணும் எண்ணம் நமக்குள் தோணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், கண்டிப்பாக அதற்கான தீர்வு கிடைக்கும். இப்போ நாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அவங்கள பழி வாங்குவீங்க, அவங்க வாரிசு உங்களை பழி வாங்கும், உங்கள் வாரிசு அவங்கள பழி வாங்கும். இப்படி காலகட்டம் போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை என்ன செய்தாங்களோ அவங்களுக்கு செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் காத்து இருக்கும். அதுதான் உண்மை. கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவு, குச்சி எடுத்தவன் குச்சியால் சாவுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பழி வாங்கிறதுங்கிறது அது நம்ம செய்யக்கூடாது, அது தானாகவே நடக்கும். அதுதான் விதி. விதியின் விளையாட்டில் சில பேர் சொல்லுவாங்க, விதியின் விளையாட்டில் என் மகனை இழந்து விட்டேன் என்று. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த விதிங்கிறது ஒரு செகண்டு தான். எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் மாறும். அடுத்தது மாறிக்கிட்டே போகும். ஆயுசு முடிஞ்சு போச்சு, அதனால் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதை நினச்சிக்கிட்டே இருந்தோமா வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும். நாம் அப்படியே தான் இருப்போம். நம்ம உடல் நோவிலேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எதுவும் மாறாது. காலம் மாறும். அதுதான் உண்மை. பழி வாங்கிறதுங்கிறது அது நமக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடாது. அது ரொம்ப தப்பு. பழமே வாங்கி வைக்கிறோம், சில சமயம் நல்லா இருக்கக்குள்ளே சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இது அழுகி போயிடுச்சின்னு அது தூக்கி எறிகிறோம். அதுக்குன்னு நம்ம கடைக்காரங்கிட்ட சண்டையாக போட முடியும்? நீ வாங்கினது 2-3 நாளில் அழுகி போச்சுன்னு. இல்லையே, நம்ம வாங்கிட்டு வரக்குள்ளே நல்லா இருந்தது, வச்சுருந்தோம், அழுகி போச்சு. அதே மாதிரி தான் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க பாருங்கள். வாழ்க்கையை வீணடிச்சிக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமானது. அது வாழ்க்கை ஒரு முறை தான் வரும். அதை நல்ல மாதிரியாக பயன்படுத்திக்கிங்க. நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும், வாழ்க்கை நல்ல மாதிரியாக அமையும். எதுக்கும் ஏட்டா போட்டி போடாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு கொடுத்து போனாலே போதும், நல்ல மாதிரியாக அமையும். எதுவாக இருந்தாலும்